வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசி வருவதால் மண்டபம், பாம்பன் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருவதை நம்மால் காண முடிகிறது. கடல் சீற்றம் காரணமாக மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரம் அருந்து கரைக்கு வந்து தரை தட்டி படகுகள் சேதமடைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதியான ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், உச்சப்புலி, கீழக்கரை, ஏர்வாடி, நம்புதாளை உள்ளிட்ட கடல் பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக சூறைக்காற்றுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மண்டபம் வடக்கு மற்றும் தெற்கு மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி விசைப்படகுகள் கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட படகுகள் நங்கூரம் அருந்து தரை தட்டி படகுகள் கரையில் சேதமடைந்தது. சேதமடைந்த படகுகளை மீனவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் தொடர்ந்து கடல் சீற்றம் காரணமாக கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சேதமடைந்து வருவதால் படகுகளை இடைவெளி விட்டு நிறுத்தும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.